வெல்கம் டு மேனகாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். அது வந்து சிக்கன் நகட்ஸ். இது மெயினாக குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். வீட்டில் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. Chicken 500 grams, bread 7 slices, food color 1 pinch, salt 1 tablespoon, chili powder 1 tablespoon, pepper powder 1 tablespoon, garlic powder 1 tablespoon, egg 1 number, corn flour 3 tablespoon, ginger garlic paste 1 tablespoon. இப்போ நம்ம சிக்கன் நகட்ஸ் பண்ணுறதுக்கு நான் அந்த 1/2 கிலோ சிக்கன் வந்து மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணணும். நான் வந்து இது போன்லெஸ் சிக்கனாக வாங்கியிருக்கேன். போன்லெஸ் சிக்கன் தான் நகட்ஸுக்கு நல்லாயிருக்கும். 1/2 kg சிக்கன் போட்டாச்சு. இது கூட இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் காரத்தூள், சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அப்புறம் கார்லிக் பவுடர் பூண்டு பொடி 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம 3 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் வந்து ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ரஃப்பாக அடித்து வச்சுக்கோங்க. நைஸாக அடிச்சிடாதீங்க. சிக்கன் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்காக 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து நம்ம மிக்சியில் போட்டு இப்போது இதை பவுடர் பண்ணலாம். இந்த ப்ரெட் கூட இந்த 1 பிஞ்ச் கலர் பவுடர், ஃபுட் கலரையும் நம்ம வந்து ஆட் பண்ணி மிக்சியில் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரெட்டை வந்து நல்லா அடித்து வச்சுக்கணும். இதுக்கப்புறமா நம்ம வந்து தவாவில் போட்டு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து ஃபுல்லாக ப்ரெட் க்ரம்ஸை நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இது வந்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணலாம். பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்சியில் நல்லா மேஷ் பண்ணி வச்ச சிக்கனை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து இது திரட்டிட்டு நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கொயராக வந்து ஒரு பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி இந்த எட்ஜஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸாக்ட் நல்ல ஸ்கொயராக வந்து இது கட் பண்ணும். இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணால் போதும்.
கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பீசஸ். இது பார்த்தீங்கன்னா திக்னஸ் இந்த சைஸில் இந்த மாதிரி இருக்கணும் நகெட்ஸ்க்கு. இப்போ இந்த மாதிரி ஸ்கொயராக வந்து நம்ம சிக்கன் நக்கட்ஸ் ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சைஸ் இந்த மாதிரி இருக்கணும். கரெக்டாக ஸ்கொயராக இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எக்கில் டிப் பண்ணி அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நம்ம வந்து டிப் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் வந்து நம்ம நகெட்ஸ் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டராக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்கையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா இது கூட கொஞ்சம் ஸ்பைஸ் வேணும்னா நீங்கள் பெப்பர் பவுடரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா எக்கு வந்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த சிக்கன் நகெட்ஸை ஃபஸ்ட் கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அது நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்கில் டிப் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. அதில் பிரெட் க்ரம்ஸில் நல்லா வந்து ரோல் பண்ணி செப்பரேட் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா நகெட்ஸும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த எல்லா சிக்கன் நகெட்ஸையும் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் சிக்கன் நகெட்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஒரு நகெட்ஸாக வந்து நம்ம இப்போது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிக்கன் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு அரோமா வரும், நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவும் இது பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ். நம்ம இது வந்து இப்போ வீட்டிலே நம்ம செய்யலாம். பாருங்கள், நகெட்ஸோட கலர் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம டர்ன் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இப்படி ஒன்றுன்னா இன்னொரு சைடுக்கு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நகெட்ஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். சிக்கன் நகெட்ஸ் இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு.